இருக்கு. அந்த தேவன் தந்த ஆடல் கலை நம்ம கடவுள்கள் எல்லாருமே நடனம் ஆடுகின்றார்கள். விநாயக பெருமான் நர்த்தன கணபதி என்று சொல்கிறோம். அந்த ஒரு கணபதி இருக்கார். சிதம்பரத்துல சிவபெருமான ஆடல் வல்லான் என்று சொல்கின்றோம். அந்த ஆடல் வல்லானுக்கு போட்டியாக ஆடக்கூடிய தில்லைக்காளி. ஒரு பக்கம் அப்படி இருந்தா நம்ம கிருஷ்ண பரமாத்மா காளிங்கன் என்ற பாம்பின் மேலே காளிங்கன் நர்த்தனம் ஆடினான். எல்லா கடவுள்களுமே அந்த நாட்டியம் அப்படின்றது ஒரு முக்கியமான கலை. நிறுத்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு இறைவனுக்கு மந்திரமே சொல்லுவோம். அந்த நாட்டியம் என்பது ஒரு இறைவனுக்கு ஒரு படைக்கக்கூடிய ஒரு எப்படி பல உபசாரங்கள்ல அது முக்கியமான உபசாரம் நாட்டியம் என்பது. அப்படிப்பட்ட நாட்டியம் பரதநாட்டியம். அந்த பேர்லயே பாரதம் இருக்கின்றது. நம்ம நாட்டுக்கு பேர் பாரத நாடு. புண்ணிய பூமி பாரதம், கர்ம பூமி பாரதம், மோட்ச பூமி பாரதம். இந்த பாரத பூமியின் நாட்டியம் பரதநாட்டியம். குறிப்பாக தமிழகத்துக்கு முக்கியமான பெருமை சேர்ப்பது பரதநாட்டியம். அந்த டிவியில எல்லாம் போட்டு போவேன், மில்லே சுகம் மேரா துமாரா அப்படின்னு ஒரு பாட்டு போடுறப்போ தமிழ்நாட்டை பத்தி காட்டுறப்போ பரதநாட்டியம் ஆடுறதை காட்டுவாங்க. அப்போ பரதநாட்டியம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இப்போ நம் கண்முன்னே பயிற்சி பெற்ற மாணவிகள் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். சாய் நிகிலா, அர்ச்சனா, சிவசங்கரி, திவ்யா இவர்கள் நால்வரும் இணைந்து ராகதாள பாவம் எல்லாம் சேர்த்து இப்போது அபிநயம் பிடித்து நாட்டியம் என்பது முகத்திலே எல்லா விதமான நவரசங்கள் அத்தனையும் சிவாஜி கணேசன் நடிச்சு காட்டினார். இவர்கள் ஆடி காட்ட போறாங்க, அவ்வளவுதான். அதனால இப்போ அந்த நிகழ்ச்சியானது ஆரம்பிக்க போகின்றது. முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்வனே, மூத்தவனே, முனிதரும் தேவனே விநாயகா மகாகணபதி மனச ஸ்மராமி என்று சொல்லி மகாகணபதியை வணங்கி இப்போது நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். மகாகணபதி மனச ஸ்மராமி.
நன்றி.